ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரன் அருளை போற்றி. உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களுக்கு வணக்கம். உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவானுடைய ஆசீர்வாதம் பெற்ற நட்சத்திரம். சனி பகவானுடைய 3வது நட்சத்திரம். நட்சத்திரநாதன் சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறாருங்க. பின்னோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு விரைய சனியாக இருந்து பின்னோக்கி நகர்ந்து போகிறாரு. ரோகிக்கு நல்லது தான். நட்சத்திரநாதன் பின்னோக்கி போகிறது நல்லது தான். நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் பின்னோக்கியில் இருக்கிறாரு. வேறு நட்சத்திரநாதன் சனி பகவானுக்கு வேண்டிய நட்சத்திரம் புதன், சுக்கிரன். புதன் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துக்கு புதன் ஸ்நான பலம் மட்டும் தான் போகிறாரு. சிம்மத்துக்கு பரவாயில்ல. சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறாரு. கடகத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த அளவுக்கு ஏற்றன்னு சொல்ல முடியாது. ஓகே, 30ஆம் தேதி வரைக்கும் அவர் கடகத்தில் தான் இருப்பார். ஜூலை 30 வரைக்கும். ஸோ நட்சத்திரநாத மித்திரர்கள் ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாங்க. இந்த வீடியோ பதிவில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா நட்சத்திரத்துக்குன்னு பலன்கள் இருக்குது. ஆடி மாதம் ஒரு முக்கியமான மாதம். ஆடி மாதம் தான் பருவநிலைகள்லாம் மாறும். காற்று அடிக்கிற மாதம். சரியா? சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6 கூடியவன் தாஷாயணத்தை நோக்கி போகிறாரு. தெற்கு முகமாக போகிற அமைப்பு. கடகத்திலிருந்து தனுசு நோக்கி தெற்கு முகமாக போகிறாரு. சரி நேயர்களே, இந்த ஆடி மாதம் வருகிற பௌர்ணமி முக்கியமானது. கோகிலா விரதம்பாங்க. அன்றைக்கி நீங்கள் சில விரதம் அனுசரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். கிரக தோஷம், இந்த 7.5 சனி, விரைய சனி இதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகும். பிரச்சனை தீரும். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 21/7/2024. சரியா? ஆடி மாதம் 5ஆம் தேதி உங்களுக்கு அந்த பௌர்ணமி வருது. ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வர்ற ஞாயிற்றுக்கிழமை. சரி, ஓகே. 20ஆம் தேதி ஈவினிங்கே பௌர்ணமி ஆரம்பிச்சிடும். நீங்கள் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் 20ஆம் தேதி ஈவினிங்கே போகலாம். 20ஆம் தேதி ஈவினிங்கே கோயிலுக்கு போகலாம். அம்மன் கோயிலுக்கு போகலாம். துர்க்கை அம்மன், காளி அம்மன், சிவாலயத்துக்கு கூட போகலாம். ஓகே. அந்த ஆடி பௌர்ணமி ஒரு கதை இருக்குது. சிவசக்தி ஒன்றா சேருது. சக்தி பார்வதி ஒரு அவதாரத்தில் தர்ஷன் மகன் தாஷாயணியை சிவனை விட்டு பிரிஞ்சு மறுபடியும் சிவன் கூட சேர்கிற அமைப்பு தான் ஆடி பௌர்ணமி. அன்றைக்கி பெண்களுக்கு முக்கியமான நாள். பெண்களும் விரதம் இருக்கலாம், ஆண்களும் விரதம் இருக்கலாம். நீங்கள் அன்றைக்கி விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், திருமண வாய்ப்பு நல்லாயிருக்கும், தோஷம் நிவர்த்தி ஆகும். கிரக தோஷம், ஜாதக தோஷம் இதெல்லாம் சரி செய்யப்பட்டு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அதனால் ஆடி பௌர்ணமிக்கு விரதத்தை இருங்க. விரதம் காலையில் எந்திரிச்சிருங்க, குளிங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். வீட்டில் சிவசக்தி படத்தை வச்சுக்கோங்க. அம்பாள் சுவாமி படத்தை வச்சு அதுக்கு பூ போடுங்க. வெள்ளை கலர் பூ போடுங்க. பிச்சை பூ, முல்லைப்பூ போடுங்க. பழங்கள் வச்சு நைவேத்தியம் பண்ணி விரதம் இருங்க. நல்ல நார்மல் கண்டிஷனில் இருக்கிறவங்க விரதம் இருங்க. நோய்வாய்ப்பட்டவர்கள், மருத்துவம் அண்டர் டேக்கிங்கில் இருக்கிறவங்க, அதாவது மருந்து டேக்கிங் எடுக்கிறவங்க, டயபெட்டிக் பர்சனாக இருக்கிறவங்க, மற்ற கம்ப்ளைண்டில் அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க விரதம் இருக்க வேண்டாம். ஏன்னா மாத்திரை சாப்பிட்றதுனால விரதம் இருக்க முடியாது. நீங்கள் ரொட்டீனாக செய்கிற வேலையை செய்யுங்க. நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க காலை வேளையிலும் மதியத்துலேயும் சாப்பிடாம விரதம் இருங்க. வெறும் வயிற்றில் இருக்கணும் அவசியம் இல்லை. பழம், ஜூஸ், தயிர், மோர் சாப்பிட்டுக்கலாம், பால் சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் 4 மணிக்கு மேலே பக்கத்தில் இருக்க சிவாலயத்துக்கு போய்ட்டு அம்பாளை கும்பிட்டுட்டு சிவபெருமானை கும்பிட்டு ஒரு விளக்கு போட்டு வந்துடுங்க. சிவாலயம் இல்லாதவங்க மாரியம்மன் கோயிலுக்கு போங்க. சரி, அம்மன் கோயிலுக்கு போங்க. ஓகே நேயர்களே, இந்த ஆடி பௌர்ணமி முக்கியமானதாக இருக்கிறதுனால நான் முதலே அந்த வழிபாடை சொல்லிட்டேன். பலனை பின்னாடி சொல்கிறேன். சரியா? நான் பலன் சொல்கிறது எப்பயும் உள்ளது தான். அது எப்பயும் பலன் சொல்கிறது தான். மீன நட்சத்திரத்துக்கு வழக்கமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். மீன நட்சத்திரத்துக்கு பொதுவாக ராசிக்கு சொல்கிறேன். தசாபுத்தி பலன்கள், மற்ற கிரக நிலைகள், சேர்க்கைகள், பலன்கள் நிறைய மீன ராசி வீடியோ போடுறோம். இப்போ நட்சத்திரத்துக்கு சொல்லும்போது இந்த ஆடி பௌர்ணமி வருது. ஏன்னா 17ஆம் தேதி தான் உங்களுக்கு ஆடி 1ஆம் தேதி பிறக்குது. அடுத்து தொடர்ந்து 4 நாளில் பௌர்ணமி வந்துடுது. 21ஆம் தேதி பௌர்ணமி பகலில். ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம். சரியா? அதனால தான் இந்த தகவலை முன்னாடியே சொல்லிட்டேன். இதை கொஞ்சம் சரியாக எடுத்துக்கோங்க. இதைப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும் வாழ்க்கை. அதாவது ஜாதகம் பார்க்க முடியாதவங்க, மற்ற காரியம் பரிகாரம் பண்ண முடியாதவங்க, இவங்கெல்லாம் இது மாதிரி ஒரு நல்ல நாளைக்கு அன்றைக்கி சில காரியங்கள் கடைப்பிடிச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அதுக்காக தான் இதை நான் தெரியப்படுத்துகிறேன். இதை ஒரு நோட்டிஃபிகேஷனாக எடுத்துக்கோங்க, ஒரு நோட்டீஸாக, இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க. கோயில் உலகத்துக்கு போகிறது தப்பு கிடையாது. விரதம் இருக்கிறது நல்லது. உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. ஓகே நேயர்களே, இதை மன சுத்தியோட, இறை சுத்தியோடு செய்யுங்க. நல்லது இருக்கும். சரியா? பலன்களுங்கிறது வேறங்க. பலன்கிறது மனுஷனாக பார்த்து சொல்கிறது, கிரக நிலையை வச்சு மனிதனை பார்த்து சொல்கிறது. ஆனால் இந்த விரதம் இருக்கிறது, கோயிலில் போய் இறைவனை கும்பிட்றது நமக்கு அது ஒரு பலனை கொடுக்கும்.
இப்போ கொடுக்குறதோ இல்லையோ பின்னாடி கொடுக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கும். அந்த இறைவனால் தான் நம்ம பிழைக்கிறோம், வாழ்கிறோம். பிறந்ததும் அவனால் தான், வாழ்கிறதும் அவனால் தான், நம்ம கடைசி காலத்தை முடிக்கிறதும் அவனால் தான். பிறப்பு, வளர்ப்பு, இறப்பு எல்லாத்துக்குமே இறைவன் தான் பொறுப்பு. ஓகே, நம்ம வந்து இப்போ நம்ம உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பலனுக்கு வந்துடுவோம். ஏன்னா பலன் தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. எனக்கு பலன் நல்ல பலன் வராதா, என் கஷ்டம் தீர்ந்துடாதா, எனக்கு வேலை கிடச்சிடாதா, தொழிலில் வந்து கோடி கோடியாக சம்பாதிச்சிட மாட்டேனா, என் மகளுக்கு பெரிய இடத்துல கட்டி கொடுக்க மாட்டேனா, பங்களா கட்ட மாட்டேனா, வீடு கட்ட மாட்டேனா, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிலாஷைகள் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு வந்து ஜாதகத்துலேயும் இடம் இருக்கணும், தசாபுத்தியும் நடக்கணும், கோச்சாரத்தில் அமைப்பு இருக்கணும். இந்த கோச்சார அமைப்பை தான் நான் உங்களுக்கு பலனாக சொல்கிறோம். ஜாதகம் தசாபுத்திங்கிறது வேறு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, சனி திசையில் பிறந்திருப்பீங்க, 10 வருஷம் சனி திசை நடந்திருக்கும். அதுக்கடுத்து ஒரு 17 வருஷம் புதன் திசை நடந்திருக்கும். 27, கேது ஒரு 7, 34, சுக்கிரன் ஒரு 20, 54. கரெக்டாக இப்போ 54 வயசில் தான் ஜாதகம் இப்போ ஜோசியம் நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த 40 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே தான் இந்த புதுவெளியில் நிறைய பேர் ஜோசியம் பார்ப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் நிறைய இருக்கும். அதனால் எல்லாருமே இப்போ எங்கள் சுக்கிர திசையில் தான் இருப்பீங்க. சுக்கிர திசை, கேது திசை, சுக்கிர திசையில் தான் இருப்பீங்க. நான் சொன்ன கணக்குப்படி சரியா, சனி திசையில் பிறந்தீங்கன்னா நான் சொன்ன கணக்குப்படி சுக்கிர திசை இல்லை சூரிய திசையில் இருப்பீங்க. சரியாக தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா? ஆமாம், கேது திசை 7, சுக்கிர திசை ஒரு 20, 27. ஆமாம், புதன் திசை வரை இருக்குல்ல, சனி திசைக்கு அடுத்து புதன் திசை இருக்குல்ல, 17 ஆச்சுல, அப்போ சரியாக வந்துடும். 34, சனியில் ஒரு 10, 54. சரி, ஆமாம் வந்துடும். சரியா? 44, 10, 54 வந்துடும். ஓகே, அந்த சுக்கிர திசை தான் மத்தியம வயதில் இருக்கிறவங்களும் நடக்கும். சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இந்த சுக்கிர திசை உத்திரட்டாதி நட்சத்திரம் நடக்கிறவங்களுக்கு சுக்கிரன் நல்ல நிலைமையில் கோச்சாரத்தில் வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ வந்து அவர் எப்படி இருக்கிறாரு, ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. போரில் பரவாயில்ல, மத்தியம பலனை தான் கொடுப்பாரு. அடுத்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா நல்ல பலனை கொடுக்க மாட்டார். சுக்கிரனால நல்ல பலன் கிடைக்காது. அதனால் அந்த சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு அந்த அளவு சிறப்பாக இருக்காது. யாராக இருந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி. 30ஆம் தேதிக்கு மேலே, ஜூலை 30க்கு மேலே அவர் வந்து சிம்மத்துக்கு போய் பகமை பெறுவார். சனி பகவான் பார்வையில் எடுப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஆனால் அவர் சனி பகவானை பார்ப்பார். அது ஒரு வரைக்கும் நல்லது. உங்களுக்கு 11, 12 கூட பார்க்குறது, உங்கள் நட்சத்திரநாதனை பார்க்குறதுனால லாபம் இருக்கும், நஷ்டம் தீரும், செலவுகள் குறையும், ஓரளவு அது வேறு மாதிரி பலனை கொடுக்கும். ஆனால் சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது. இப்படி தான் பலன், ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, இப்படி தான் பலன்கள் போகும். ஓகே, அதுக்கடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அது நல்ல பலன்களை கொடுப்பார். நீசம் அடைஞ்சாலுமே அந்நேரம் புதன் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் பலன்களை கொடுப்பார். ஸோ சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு கோச்சாரத்தில் சுக்கிரன் நல்ல நிலைமையில் வந்தார்னா அவர் நல்ல நிலைமையில் இருக்கிற அந்த மாத கணக்கில் ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். அதுபோக ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போகாமல் இருக்கணும். இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு சுக்கிரன் லக்கண ரீதியாக 3, 8, 12 மறையாமல் இருக்கணும். அதுபோக அவர் வந்து ராகு கூடையோ, சனி கூடையோ, செவ்வாய் கூடையோ சேராமல் இருக்கணும். சத்தியமாக சூரியன் கூட சேராமல் இருக்கணும். இப்படி ஒரு அமைப்பில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இதெல்லாம் வச்சு தான் வந்து சுக்கிர திசைக்கு பலன் சொல்ல முடியும். நான் வேணால் சுக்கிர திசைக்கு ஒரு வீடியோ போடுறேன். மீன ராசிக்கு 3 நட்சத்திரத்துக்குமே போடுறேன். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அதுக்கு தசைக்கு வந்து நட்சத்திரம் தேவையில்லை, பொதுவாகவே போடலாம். ஏன்னா தசா வந்து அந்த கிரகத்தோட அமைப்பு, புத்திநாதரோட அமைப்பு, இதுக்கேற்ற மாதிரி பலன் கிடைக்கும். ஓகே நேயர்களே, இப்போ நான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பலனுக்கு வந்துடுவோம். கொஞ்சம் ஸ்கிப் ஆகி வெளியே வந்துட்டேன். ஏன்னா சுக்கிர திசையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன். சுக்கிர திசையை பற்றி பேசணும்னா பெரிய சப்ஜெக்ட்டு, 2 மணி நேரம் பேசணும். ஏன்னா 20 வருஷம் நடக்கும். அது பெரிய சப்ஜெக்ட்டு, அதை வந்து இந்த வீடியோவில் முடிக்க முடியாது. சரியா? நான் இந்த வீடியோ போட்டது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஆடி மாதம் என்ன பலன்கள் அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் ஆரம்பித்தேன். அப்படியே சுக்கிர திசைன்னு உள்ளே வந்துட்டேன். நான் இப்படி தான் ஏதாவது ஒன்று பேசும்போது உள்ளுக்கு வந்துடுவேன். ஆனால் ஜோதிட ரீதியாக தான் வருவேன். ஜோதிட ரீதியாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை மையப்படுத்தி தான் வருவேன். வெளியே உத்திரட்டாதி நட்சத்திரத்தை விட்டு வெளியே போக மாட்டேன். இப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தைகள்லாம் அப்படியே தேனாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க, மத்தியம வயதில் பொறுப்போடு இருக்கிறாங்க. தலைக்கு மேலே பொறுப்பு வச்சுக்கிட்டு என்னடா செய்யலாம், சுக்கிர திசை நடக்குன்னு சொல்கிறாங்க, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்க, சுக்கிரன் கொடுப்பாரா கெடுப்பாரா, 7.5 சனி வேறு நடக்குது, விரயத்தில் வேறு சனி பவன் இருக்கிறாரு, எப்படி போகும், நாளும் பொழுதும் எப்படி போகும் அப்படின்னு ஆயிரக்கணக்கான கேள்விகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, நான் அடுத்த வருகின்ற காலத்தில் சுக்கிர திசைக்கு ஒரு வீடியோவை தெளிவாக போடுறேன். இப்போ வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆடி மாதம் 12 ராசி, உங்கள் ராசி சேர்த்து 12 ராசி, 9 கிரகங்கள் சுற்றி வருது. சில கிரகங்கள் கூட்டணி வச்சுருக்கு, சில கிரகங்கள் தனியாக இருக்குது, சில கிரகங்கள் வக்கரமாக இருக்குது, சில கிரகங்கள் நட்சத்திர பாறை மாறி இருக்குது.
இப்போ உங்கள் ராசியில் இருக்கிற ராகு பகவான் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு வந்துட்டார், உங்கள் நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். ராகு வந்து இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு தான், 8 மாதத்துக்கு கொஞ்சம் அழுத்தமாக இருக்க தான் செய்யும். ஏன்னா ராகு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் ஏறிட்டார். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக தான் இருக்கும். கணவன் மனைவி உறவில் கஷ்டம் இருக்கும், கூட்டு தொழிலில் கஷ்டம் இருக்கும், நண்பர்கள் விஷயத்தில் கஷ்டம் இருக்கும், சொந்த பந்த விஷயத்தில் அழுத்தம் இருக்கும். எதையும் இணக்கமாக போக முடியாது. சரியா, ஒரு பிரிவினைவாதத்தில் தான் போகிற மாதிரி இருக்கும் உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. அதுபோக வந்து 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. சரியா, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, விரயம், செலவுகள் அதிகமாக இருக்கும். 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் ஓரளவு பரவாயில்ல. சரியா, இப்படி தான் பலன்கள் சொல்ல முடியும் உத்திரட்டாதி நட்சத்திர பாதத்துக்கு. ஸோ 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து வருகின்ற காலகட்டத்துக்கு ராகுவின் சஞ்சாரம் இருக்குது. நட்சத்திர சாரத்து மேலே ஏறிட்டார் ராகு. ராகு வந்து ஒரு சர்ப்ப கரகம், சாயா கரகம், நிழல் கரகம். அது வந்து சனி பகவான் என்ற பாவகரக சாரத்தில் ஏறுது. அவர் சாரம் கொடுத்த சனி பகவானும் வக்கர நிலையில் இருக்கிறாரு. வீடு கொடுத்த குரு பகவான் செவ்வாய் கூட போய் சேர்ந்து இருக்கிறாரு. செவ்வாய் கூட குரு சேர்ந்தார்னா செவ்வாயை நல்லா வளப்படுத்திடுவார், குரு கெட்டு போயிடுவார். ஏன்னா செவ்வாய் ஒரு பாவகிரகம். 2 பேரும் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப மோசமாக இருக்கிறவங்க ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஜோசியரை கொடுத்து ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. அது யார்கிட்ட நீங்கள் அனுப்பலாம், நம்மக்கிட்ட கூட பொது ஜாதகத்தில் அனுப்பலாம், வேறு அவங்க பக்கத்தில் இருக்கிற ஜோசியர் கூட கேட்டுக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். சரியா, ஆனால் அது நல்ல தகவலை கேட்டுக்கோங்க. தசாபதி நல்லா இருக்கணும். சரியா, ஏன்னா அடுத்த வருகின்ற காலங்கள் வந்து உத்திரட்டாதி 4ஆம் பாதம் 3ஆம் பாதத்துக்கு கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. ஓகே, இப்போ பொதுவாக எப்படி இருக்குது பலனை சொல்லிடுவோம். சரியா, பொது பலன்கிறது வேறு, தனிப்பட்ட முறையில் இப்போ என்ன நேரம் சொன்னதுங்கிறது வேறு. பட் இதுவும் கடந்து போகும், இதுவும் இருக்கும். ஓகே, இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வரும் மாரியம்மன் கோயிலுக்கு போங்க. ஆடி வெள்ளி ரொம்ப முக்கியம். சரியா, ஏன் சொல்கிறேன்னா ராகு ராசியில் இருக்கிறதுனால அம்பாவை தான் கும்பிடணும். துர்க்கை அம்மனும் காளி அம்மனை கும்பிடுறது ரொம்ப சிறப்பு பௌர்ணமி அன்னைக்கு. உத்திரட்டாதி சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுவீங்க, நிதானமாக இருக்கணும். சரியா, அதனால் நிதானத்தை தவறந்துடாதீங்க, நிதானத்தை விட்டுறாதீங்க. தானத்திலே சிறந்தது நிதானம் தான். அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நிதானமாக இருக்கணும். நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும், பண வரத்து இருக்கும். அதுபோக வேற்றுமொழி பேசுகிறவங்களால ஒரு நன்மை இருக்கும். மற்ற மொழி பேசுகிறவங்க, ஹிந்திக்காரங்க, தெலுங்குக்காரங்க, மற்ற லாங்குவேஜில் இருக்கிறவங்களால ஒரு நல்லது இருக்கும். ஏன்னா ராகு சம்மந்தப்படுறாருல, நட்சத்திரத்தில் ஏறிட்டார்ல, ராகு வந்து மற்ற மொழியை கொடுக்குற கிரகம் தான். அதனால் அவர் நட்சத்திர சாரத்தில் ஏறிட்டனால உங்களை வந்து ஒன்று என்ன பண்ணுவார், வேறு இடத்துக்கு தூரத்துக்கு அனுப்பிவிடுவார். எங்கேனாச்சும் அந்த ஆந்திரா பக்கம், இல்லைன்னா ஒரிசா பக்கம் எங்கிட்ட அனுப்பிவிடுவார், இல்லைனா வெளிநாடு கூட அனுப்பிவிடுவார், கல்ஃப் கண்ட்ரி கூட அனுப்பிவிடுவார். அதெல்லாம் பார்த்துக்கோங்க, வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. புத்தி சாதுரியம் இருக்கும், எதையும் சமாளிப்பீங்க. வீண் அலைச்சல் இருக்க தான் செய்யும், டென்ஷன் இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி மற்றவங்க இருக்க மாட்டாங்க. டென்ஷன் ஆட்டோமேட்டிக் க்ரியேட் பண்ணுவாங்க. உங்களை ஒரு டென்ஷன் பார்ட்டி ஆக்கி பார்ப்பாங்க. சுற்றி இருக்கிறவங்க வந்து டென்ஷன் பார்ட்டி ஆடி பார்க்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் இருக்க தான் செய்யும், அலைச்சல் இல்லாமல் இருக்காது. அதுமாதிரி வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதனால் வியாபாரத்தை திட்டமாக வச்சுக்கோங்க. தொழில் வியாபாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. அப்படி பெரிய லெவலுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தால் ஜனன ஜாதகம் தசாபதியை செக் பண்ணிக்கோங்க. பழைய பாக்கியல் வசூலாகிறதுல சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சரியா, உத்தியோகம் பண்ணுறவங்க, அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக சூரியன் வேறு ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். 6 கூட 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு சரியாக பிரச்சனை இருக்கும். வேலையில் மல்லு கட்டுற மாதிரி இருக்கும், உயர் அதிகாரிகிட்ட சண்டை இருக்கும், மேலே அதிகாரி மதிக்க மாட்டான், கீழே இருக்கிறவன் இணங்கி வேலை பார்க்க மாட்டான், உடன் வேலை பார்க்க மாட்டான். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, நான் வேணால் அது சூரிய பயிற்சிக்கு வேணால் அடுத்த வீடியோ போடுறேன். ஏன்னா சூரியன் வந்து 5ஆம் இடத்துக்கு வராரு ஆடி 1ஆம் தேதி. 6 கூட 5ஆம் இடத்துக்கு வருது, நல்ல விதமாக பார்க்கப்படாது. 11ஆம் இடத்தை சம்மந்தப்படுவார். லாபமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வியாபாரம் தொழிலில் லாபமும் கம்மியாக தான் இருக்கும். குறிப்பாக அரசு உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட டீலிங்கில் இருக்கிறவங்களுக்கு, கான்ட்ராக்ட் கமிஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் மனச்சோர்வு, உடல் சோர்வு வரத்தான் செய்யும். குடும்பத்தில் இதோட பாதிப்பு இருக்கும், இறுக்கமான சூழ்நிலையாக இருக்கும், யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா, இருந்த போதிலும் குடும்பத்தில் மற்றவங்களுக்கு ஏதோ செலவு செய்ய வேண்டியதை செய்வீங்க. காசு பணம் உறவு வருமானம் கம்மியாக இருந்தாலுமே கொஞ்சம் அவங்க சொல்ல காப்பாற்றுவீங்க. குடும்பத்தில் யாராச்சும் எதுவும் கேட்டுட்டா எப்பாடுபட்டாச்சும் வாங்கி கொடுப்பீங்க. ஒரு என்ன சொல்கிறது, அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. சில பேர் வேலை விஷயமாக வீட்டை விட்டு கூட வெளியே போகலாம். சரியா, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க.
கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், கருத்து வேறுபாடெல்லாம் சரியாக போயிடும். செலவு இருக்கும், வீட்டுக்கு எதனாச்சும் பொருள் வாங்குறதுல செலவு இருக்கும், இல்லைன்னா வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாள் வருவாங்க, அவங்க ஒரு 4 கணக்கில் கடந்து சாப்பிடுவாங்க, அதனால் அவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அவங்க விஷயத்துலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, சொந்த பந்தம் நண்பர்கள் விஷயத்துலையும் விட்டு கொடுத்து போங்க. செலவை இழுத்து விடுவாங்க, வீணாக ஏதோ ஒரு செலவு எடுப்பாங்க. நண்பராக இருந்தால் நண்பர்கள் ஒரு செலவு இழுத்து விடுவானுங்க. சொந்தக்காரங்க வீட்டில் டேரா போட்டுட்டு அவங்க ஒரு இதை செலவு பண்ணுவாங்க, இல்லைன்னா கடனுக்கு பணம் கேட்பாங்க. எப்படியோ அவங்கள டார்ச்சர் படுத்துவாங்க. டார்ச்சர் பண்ணி உத்திராட நட்சத்திரக்காரங்களை எந்த அளவுக்கு நிம்மதி இழக்கணுமோ அந்த அளவுக்கு அனைத்து வேலையும் செய்வாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆடி மாதம் ஒரு ஆட்டிட்டு தான் போகுமாங்க. ஏன்னா ஆடி மாதம் காத்தடி காலம், அப்படியே எல்லாத்தையும் கரங்கடிக்கும். சரியா? அதனால் கவனமாக இருங்க. ஆடி மாதம் கவனமாக இருக்கணும். சரி, மற்றபடி திரைப்படத்துறை கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் நல்ல காரியம் பண்ண முடியும். சரியா? இந்த இயலிசை நாடகம் கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறவங்க, வாத்தியக்கருவி வாசிக்கிறவங்க, கலைஞர்கள் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் கொஞ்சம் மெனக்கிடணும். சரியா? முயற்சி செஞ்சால் தான் வாய்ப்புகள் கிடைக்கும். முயற்சி எடுக்கணும். சிறுதுரும்பும் பல்லு குத்த உதவும் சொன்ன மாதிரி எந்த விஷயத்தையும் விட்டுறக்கூடாது. அரசியல்வாதிகள் கொஞ்சம் விட்டு வெளியே இருக்கலாம். சரியா? கொஞ்சம் முன்னேற்றமாக தான் இருக்கும். இருந்த போதிலும் கொஞ்சம் கஷ்டமாக உழைக்கணும், புத்திசாலித்தனமாக இருக்கணும். இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அரசியல்வாதிகளாம் தான் சார்ந்த கட்சியில் எச்சரிக்கையாக இருக்கணும். சிறிதும் பிசிறுனீங்கன்னா பெரிய குழியில் போய் விழுற வேண்டி தான். சரியா? பெரிய பழி சொல்லுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். கவனமாக இருக்கணும். பெண்கள் கோபப்படுவீங்க, கோபப்படாமல் இருக்கணும். பெண்கள் கோபப்படுறது நல்லதல்ல. குடும்பத்தில் பெண் கோபமே படக்கூடாது. பெண் குணவதியாக இருக்கணும். ஆம்பளை கோவப்படுவாங்க, சல்லு புல்லுன்னு விழுவாங்க, அது அவங்க சகவாசம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பெண்களும் இப்போ வேலைக்கு போய்ட்டு வராங்க, டென்ஷன் இருக்க தான் செய்யும். பெண்களுக்கும் இப்போ பல வகையில் டென்ஷன் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் டென்ஷனை குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் மனதை ஒருமுகப்படுத்திக்கோங்க. ரெஸ்ட் எடுங்க, யோகா தியானம் பண்ணுங்கள், கோயில் குளத்துக்கு நல்லா போயிட்டு வாங்க. டென்ஷனை குறைச்சிக்கிட்டிங்கன்னா கோபம் வராது. சரியாக? கோபப்படாமல் வந்தீங்கன்னா பெண்களுக்கு நல்லது. நிதானமாக இருக்கிறது நல்லது. புத்திசாலித்தனமாக இருங்க, நல்லபடியாக இருங்க. ஏன்னா பெண்ணு தான் குடும்ப குத்து விளக்கு. பெண்களை வச்சு தான் குடும்பம் நல்லாயிருக்கும். ஒரு குடும்பம் உயர்ந்து போகிறதுக்கும் தாழ்ந்து போகிறதுக்கும் காரணமே பெண்கள் தான். அதனால் பெண்கள் இந்த நேரத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். குடும்பத்தில் புருஷன், மாமனார், மாமியார், நாத்தனார், குழந்தை இவங்கெல்லாம் ஒரு மாதிரியாக ரூட்டாக இருந்தாலுமே அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண் கொஞ்சம் கவனமாக இருந்தால் எல்லாத்தையும் சரி பண்ணி போகலாம். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போகிற நாளம் தான் இது. கவனமாக இருங்க. ஏன்னா ராசியில் வேறு ராகு சாரத்தில் ஏறிட்டார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஏறிட்டார். மாணவர்கள் திறமையாக படிக்கணும். மாணவ செல்வங்கள் படிப்பை கவனிக்கணும். படிப்பை விட்டுட்டு கிரிக்கெட் விளையாட போயிடாதீங்க. கிரிக்கெட்டை யாரோ விளையாடுவாங்க, அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க, வாழ்நாள் முழுக்க ஜாலியாக இருப்பாங்க, விளம்பரத்துக்கு பண்ணிட்டு நல்லா இருப்பாங்க. அது அவங்க சௌரியம், அவங்க வேணுந்த விதி. அவங்க ஜாதக கட்டை நல்லா இருக்குது, விளாண்டுட்டு போகிறாங்க. நீங்கள் கிரிக்கெட் விளையாடுங்க வேணான்னு சொல்லலை, படிங்க நல்லா. இப்போ தான் ஸ்கூல் திறந்துருக்குறாங்க, ஃபஸ்ட்டு மிட்டம் நடக்கும், அடுத்து காலாண்டு தேர்வு வரும். நல்லா படிங்க. ராசியில் ராகு இருக்கிறாரு, சனி சாரம் ஏறிட்டார், பெரிய சனி இருக்குது, நல்ல விதமாக பார்க்கலை. சரியா? கவனமாக இருக்கணும். 4 கூடைவன் வேறு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, புதன் வேறு. உயர்கல்வி படிக்கிற மாணவர்களும் கவனமாக இருக்கணும். 2 கூடிய செவ்வாய் ஓரளவு பரவாயில்ல, 3ஆம் இடத்துல இருக்கனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் ஓரளவு தப்பிச்சிருவீங்க. உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள், காலேஜில் படிக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த பிஜி, யூஜி, அதுக்கு மேலே பிஹெச்டி, எம்ஃபில் படிக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். படிப்பை தவிர மற்ற வேலை பார்க்குற மாதிரி ஆகிப்போகிறோம். படிப்பை கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் 2 மாதத்துக்கு கவனமாக இருக்கணும். ஓகே. அடுத்து படிக்கிற மாணவர்களுக்கு சொல்லியாச்சு, பெண்களுக்கு சொல்லியாச்சு, கலைத்துறையினருக்கு சொல்லியாச்சு, எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. ஓகே. கவனமாக இருக்கணும். வழிபாடு அம்மன் வழிபாடு தான். துர்க்கை அம்மனை, காளி அம்மனை கும்பிடணும். பௌர்ணமி தோறும் கும்பிடணும். பௌர்ணமிக்கு போக முடியல சார் அப்படின்னா வெள்ளிக்கிழமை போங்க. வெள்ளிக்கிழமை 10 to 12 கும்பிடுங்க, கோயிலில் போய் கும்பிடுங்க. சார் வெள்ளிக்கிழமை என்னால் முடியாது சார், வெள்ளிக்கிழமை ஒர்க்கிங் டே, என்னால் முடியாது சார் அப்படின்னு சொல்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு வேலை சாயந்தரம் 4 to 6 இருக்கும். சரியா? ஈவினிங் இருக்கும். அந்த டயத்துக்கு கோயிலுக்கு போங்க. சரியா? ஞாயிற்றுக்கிழமை போகலாம். ஈவினிங் 4 to 6, அது 4 to 6 வரும். நீங்கள் அந்த நேரத்துக்கு போய் கோயிலுக்கு போயிட்டு அம்மனை கும்பிட்டுட்டு விளக்கு போட்டு வாங்க. சிறப்பாக இருக்கும். மற்ற எந்த வழிபாடும் பண்ண வேண்டாம். சரியா? சிவன் கோயிலுக்கு போங்க, துர்க்கை இருக்கும். எல்லா சாமியும் கும்பிட்டு துர்க்கைக்கு விளக்கு போட்டு வாங்க. சிவன் கோயில் பக்கத்தில் இல்லைன்னா அம்மன் கோயிலுக்கு போங்க, மாரியம்மன் கோயிலுக்கு போங்க. கருமாரியம்மன், சந்தன மாரியம்மன், முத்து மாரியம்மன், நிறைய அம்மன் இருக்குது. மாரியம்மனில் ஏகப்பட்ட மாரியம்மன் இருக்குது. அது மாதிரி காளியம்மன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. சரியா? ஆக்ரோஷமான சாமியை கும்பிடணும். ஆக்ரோஷமான பெண் தெய்வத்தை கும்பிட்றது
இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மிகச்சிறந்தது. ஏன்னா ராகு வந்துட்டார், நட்சத்திரத்தில் ஏறிட்டார். ஆக்ரோஷமான சாமியை கும்பிடணும். அடுத்த வரைக்கும் 8 மாதத்தை கும்பிடணும். நட்சத்திரத்தை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு போவார் அவர். ஒரு சாரத்தில் ஒரு பாதத்தில் 2 மாதம் இருப்பார். 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், அப்படியே இறங்கு முகத்தில் தான் வருவார். அதனால் ஒவ்வொரு பாதத்தில் 2 மாதம் இருப்பார். கவனமாக இருக்கணும். நல்ல வேளை ராகுக்கு செவ்வாய் பார்வையோ சனி பார்வையோ இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் உக்கிரமாயிரும். கவனமாக இருங்க, வழிபாடு பண்ணுங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் உத்திரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.